கும்பராசி சனி தசையில சந்திர புத்தி நடந்துட்டு இருக்குது. ஸோ வேலை ட்ரை பண்றீங்க, கிடைக்குமா? அதான் கேள்வி. ஓகே. இப்போ கும்பராசியில உங்களுக்கு சனி தசையில சந்திர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த சனி அப்படின்னு வரும்போது நமக்கு ஸ்லோ கிரகம், ஸ்லோவஸ்ட் கிரகம். ஸோ இந்த 9 கிரகங்கள்ல ஸ்லோவா நகர்றது என்பது இந்த சனி பகவான் தான். 2.5 வருஷம். அப்ப இந்த 2.5 வருஷம் நகர்ற சனி பகவான் கூட இந்த 2.25 நாள் நகர்ற இந்த சந்திர பகவான் இணைந்தார் அப்படின்னாலே நமக்கு ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்திட்டே இருப்பாரு. இவர் மனசு இப்போ ஆக்டிவா இருக்கும். இப்ப அப்படின்னா மனசு வேலைக்கு போயிரும், ஏதாவது வேலை செஞ்சிரும், வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிரும், பெரிய ஆள் ஆயிரும் அப்படின்ற ஒரு கூட்டம் இந்த சந்திரன் மன ரீதியா உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அந்த உடம்ப உங்களுக்கு ஒத்துழைக்க விடுறதுக்குரிய விஷயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்த மாட்டார். இது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப உங்களுக்கு நல்ல நேரம் ஓடுதான்னு கேட்டா சனி தசையில சந்திர புத்தி நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால நீங்க கொஞ்சம் ஆக்டிவா நீங்க அப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காரணம் நான் இப்போ ஏற்கனவே சொல்ற மாதிரி தான். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு உங்களுக்கு ஸோ நாளில் உங்களுக்கு சுக்கிரன். ஸோ சுக்கிரன் உங்களோட தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. அதே செவ்வாய் ராசிக்கு 7ல இருந்து அவரும் உங்களோட தொழில் ஸ்தானத்தை 4ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்ப இவங்க 2 பேரும் உங்களுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி இந்த மாசம் 16ல சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட விரையாதிபதி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் வெளியே போய் வேலை தேடுவதற்குரிய விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப கண்டிப்பா வேலை கிடைக்கும். நம்ம டயர்ட் ஆகுறோம். ஏன் டயர்ட் ஆகுறோம் அப்படின்னா இங்க வேலை கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனி எல்லாம் ரெடி தான். பட் நமக்கு பிடிச்ச மாதிரி வேலையை தேடுறதுல நம்ம டயர்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்ப நீங்க மறுபடியும் அப்ளிகேஷன் பண்ணுங்க. ஸோ நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பினான்சியலை ஸ்டெபிள் பண்றதுக்கு கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கிட்டு இப்போ உள்ள பொருளாதார தடையை செட்டில் பண்ணுங்க. ஆனா அங்க வேலை செஞ்சுக்கிட்டே மறுபடியும் வேற வேலை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். கிடைச்சிருச்சுன்னா நீங்க அங்க மாறிக்கோங்க. அப்ப இதெல்லாம் வாய்ப்பா எவ்வளவு நாள் அப்படின்னா 1 மாசம் தான். சுக்கிரன் பயிற்சி 1 மாசம், செவ்வாய் பயிற்சி 45 நாள், ஸோ சூரியன் பயிற்சி 1 மாசம், புதன் பயிற்சி 1 மாசம், இந்த கான்செப்டுக்குள்ள தான். அப்ப இந்த நிலையை டோட்டலாவே மாறும். அப்ப நான் போன மாசம் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். போன மாசம் கிரக நிலைகள் வேற, இந்த மாசம் கிரக நிலைகள் வேற, அடுத்த மாசம் நீங்க ஜாதகம் பார்த்தாலும் கிரக நிலைகள் வேற. அப்ப ஜோதிடம் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசப்படும். போன மாசம் அப்படி சொன்னீங்க, எனக்கு எதுவும் நடக்கல. அப்ப இப்போ ஜோசியம் பார்க்கும்போது இப்போ வேற மாதிரி சொன்னீங்கன்னா இப்ப கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் இந்த மாசம் 28 வரைக்கும், அதே மாதிரி செவ்வாய் இந்த மாசம் 28 வரைக்கும், சூரியன் உங்களுக்கு அடுத்த மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்புகளை உங்களுக்கு இவங்க ஏற்படுத்துவாங்க. அதை கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா சிறப்பு. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கிரகங்கள் சுத்தம் போது உங்களுக்கு வித்தியாசப்படும். அப்ப உங்களுக்கு சனி தசையில சந்திரன் உங்களுக்கு சுபர். சந்திர புத்தி முடியறதுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அப்ப இந்த இதர கிரகங்கள் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்க இதுக்கப்புறம் டயர்ட் ஆக வேண்டாம். கிடைச்சிருச்சுன்னா டிராவல் பண்ணுங்க. மேஜர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு.